ஹாய், இன்றைக்கி டே 23 ஆஃப் 25 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7:30 கிட்டே எழுந்திரிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பையனை தூங்க வச்சாச்சு. நான் புக் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 இருக்கும் ஷார்ப்பாக. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மேக்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணேன். மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். மேக்ஸ் வந்து ஒரு 20 டேஸ்க்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுபடி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நேற்றும் இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் தான் வந்து எடுத்திருந்தேன். நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், த்ரோன் அகாடமியில் தான் வந்து இப்போ மேக்ஸ் கிளாஸ் பார்த்துட்ருக்கேன். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 மாடல் சம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் பார்த்துட்ருந்தேன். நேற்று வந்து ஒரு 12 சம்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன். மீதி வந்து அந்த டாப்பிக்லாம் வந்து இப்போ தான் பார்த்துட்ருந்தேன். அதில் ஒரு 5 சம் தான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறமே வந்து பையன் முடிச்சிட்டான். அப்புறம் அவனை வந்து குளிக்க வச்சு விட்டு அவன் கூட தான் வந்து அப்படியே டைம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இருக்கும். அந்த டைமில் தான் வந்து இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணேன். மேக்ஸ் இன்னும் பாதி டாபிக் இருக்குது. அண்ட் இங்கிலீஷ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு டாபிக் வந்து இருக்குது ப்ரோஸில். அது வந்து இனி நாளைக்கு தான் பார்க்கணும். வேறு டைமே கிடைக்கல அந்த டைமில். ஸோ 3ல் 2 ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 1 வந்து நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறமா பையனை தூங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு 2:15 இருக்கும் டைமு. அந்த டைமில் தான் வந்து மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங்கே வந்து கொஞ்சம் வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பேலன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்சிஆர்டி புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தேன். மேக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வீடியோ கிளாஸஸ் அண்ட் எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கிறத மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். இன்னும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்பராக வந்து அதுக்கப்புறமா தான் பார்க்கணும். இப்போதைக்கு என் கையில் எந்த மெட்டீரியல்ஸும் இல்லை. டைம் வந்து ப்ராப்பராக வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் வந்து 2 நாளில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியுது. நீங்கள் யாராவது ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் மெனக்கெட்டோம் அப்படின்னா 2 நாளில் ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மற்ற வேலைகளையும் பார்த்துட்டு இடையில வந்து மேக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது வேலை தான். பட் நமக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெடுறதுல தப்பு இல்லை தானே. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா 2 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியுது. யூடியூப்பில் நிறைய அகாடமிஸ் அவங்களோட டெஸ்ட் பேட்ச் எல்லாம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் எதுலேயுமே ஜாயின் பண்ணலை. ஏன்னா நான் இப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா என்னால் ப்ராப்பராக கொண்டு போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் என்னோடய போர்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஸ்டெடி ஆகிட்டேன் அப்படின்னா ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி போயிட்டுருக்கு? அண்ட் மெயின்லி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து எஸ்சிஆர்டி புக்கில் இருக்க எல்லா சம்ஸுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு சில சம்ஸ் வந்து டவுட் இருக்குது. ஸோ அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான். மேக்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு நோட் வச்சுட்டேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரே நோட்டாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். இந்த ஒரு மேக்ஸ்க்கு மட்டும் தனியாக வந்து ஒரு நோட் வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.